இலங்கையில் பதிவான காலநிலை வரலாற்றில் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு காலநிலை சார் அனர்த்தமாக டித்வா புயல் பதிவாகியுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30,000க்கும் அதிகம். மேலும் குறித்த சூறாவளி பேரழிவின் விளைவாக ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போனார்கள் மற்றும் கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் இடம்பெயர்ந்தனர். இந்த நிலையில் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை விடவும் அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தியே நாடு முழுவதும் சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மீட்பு பணிக்கு கூட சிரமங்களை ஏற்படுத்திய ஒரு பேரழிவாக இந்த டித்வா புயல் பதிவாகியுள்ளது. கடந்த காலங்களில் இலங்கையை தாக்கிய புயல் தாழமுகங்கள் மற்றும் சூறாவளிகளை பொறுத்தவரையில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அல்லது வடமேற்கு நோக்கி நகர்ந்துள்ளது. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெற்ற ஒரு புயல் இலங்கையின் தெற்கினூடாக நாட்டில் பிரவேசித்து வடக்கு நோக்கி நகர்ந்துள்ளது. இதுவே இலங்கையின் வரலாற்றில் இவ்வாறான ஒரு வானிலை மாற்றம் ஏற்பட்ட முதன்முறையான கணிப்பாகும். மேலும் இலங்கையில் இதுவரை காலமும் பல்வேறு அனர்த்தங்கள் பதிவாகியிருந்த போதிலும் கூட 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை இலங்கையில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு அனர்த்தமாக இருந்தது. இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த டித்வா புயல் சுனாமிக்கு அடுத்ததாக உயிரிழப்புகளையும் சுனாமியை விஞ்சிய பொருளாதார சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் இதுவரை இல்லாத அளவு மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. குறிப்பாக கடந்த 27ஆம் தேதி மாத்தளை மாவட்டத்தில் 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 540.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து கிளிநொச்சியில் 1897ஆம் ஆண்டிற்கு பிறகு கிளிநொச்சியில் மழை கடந்த 24 மணித்தியாலத்தில் புளியம்பொக்கனை பகுதியில் அதிகபட்சமாக 274 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதேவேளை நாட்டின் ஒட்டுமொத்தமாக 2420 மில்லிமீட்டருக்கு மேல் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இது பொதுவாக இலங்கையின் ஈரவலயத்தில் ஒரு வருடத்தில் பதிவாகும் மழையாக பார்க்கப்படுகின்றது. இது கடந்த 2-3 நாட்களில் பதிவாகியுள்ளது வரலாற்றில் முதல் முறையாகும். இது உண்மையிலேயே இலங்கையில் டித்வா புயல் ஏற்படுத்தியுள்ள தீவிர பாதிப்பு நிலைமையை காட்டுகின்றது. அதே நேரம் இலங்கை வரலாற்றில் இல்லாத அளவு அதிகளவான மக்கள் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்துள்ளமை மற்றும் காணாமல் போயுள்ளமை இந்த டித்வா அனர்த்தத்தில்தான் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக 2014 அக்டோபர் 29ஆம் தேதி அன்று காலை 7:30 மணிக்கு பதுளையில் உள்ள கொஸ்லந்தவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் குறைந்தது 16 பேர் கொல்லப்பட்டதுடன் 200 பேர் காணாமல் போயினர். இதுவே இலங்கையில் பதிவான மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திய மண்சரிவு என பதிவாகியிருந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள மண்சரிவு அனர்த்தங்கள் இதைவிட அதிகமாக இருப்பது தெரிய வந்துள்ளது. இதேவேளை இதுவரை காலமும் நாட்டில் ஏற்பட்ட எந்த ஒரு அனர்த்தமும் குறிப்பிட்ட பிராந்தியங்களில்